வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவர் ஜென்மத்தில் உச்சபலம் பெறும் நேரம் என்பது மிக அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அமைய போகின்றன. எந்தெந்த விஷயங்களில் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றம் கிடைக்க போகிறது, பெரிய அளவிலான பலன்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருப்பதால் அவர் உச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் உச்ச அதிபதி. எனவே அவர் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு. எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடுவதோடு பல பிரச்சனைகளை சுமூகமாக தீர்வு காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல வகையில் பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி மிக சிறப்பான வாய்ப்பை நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பாருங்க சுக்கிரன். தற்போதிலிருந்து மே மாதம் வரைக்குமே உச்ச நிலையில் நேர்கதியிலோ வக்ரகதியிலோ வலம் பெற போகிறார். எனவே பல வகையில நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அசூர வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரமாக அமைய போகிறது. சுக்கிரன் செல்வம், சுகம், காதல், திருமணம், அழகு, கலை, அரசியல் என அனைத்திற்கும் காரகனாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தும் நிறைவாக பெற வேண்டும் என்றால் சுக்கிரன் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் வசதி வாய்ப்பும் சந்தோஷமும் நிச்சயமாக அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம் பெறும்போது வலுவிழப்பார், ஆனால் உச்சம் பெறும்போது 100% சக்தியை முழுமையாக பெறப்போகிறாருங்க. எனவே 100 அல்ல 200% நன்மைகளை உறுதியாகவே சுக்கிரன் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில், வியாபாரம் போன்ற பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே பண வரவு அதிகரிக்கும். பண வரவு அதிகரிப்பதால் 2 மிக முக்கியமான பணிகளை செய்ய முடியும். ஒன்று, கடன் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பண வரவு கிடைப்பதால் கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அடமானத்தில் இருக்கக்கூடிய சொற்கத்துக்களை மீட்பதோடு அடமானத்தில் இருக்கும் நகையை மீட்பதற்கான சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. இரண்டாவதாக, பணவரவு அதிகரிப்பதால் உறுதியாகவே அவற்றை முதலீடு செய்யக்கூடிய வகையில் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்தல் அல்லது புதிய வீடு வாங்குதல், இடம் வாங்குதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பானதாக மீனராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் மன நிம்மதியும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வசதி வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய தருணமாகவும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் புகழும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதோடு பல தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்துகிறார். மிக மிக சிறந்த யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வம், அழகு, புகழ், பல சுபகாரியங்கள் என அனைத்தும் முழுமையாக உச்சபலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இளம் வயதிலே புதுமையான தோற்றத்தையும் முக அழகு இல்லாமல் இருந்த சூழலில் தற்போது அவர் உச்சம் பெறுவதால் முதுமையான வயதில் கூட இளமையான பொலிவு பெறக்கூடிய வகையில் அழகான தோற்றத்தை மேம்படுத்துவதும் அழகை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செல்வ வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபம் பல வகையில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தை பார்க்கிறாருங்க சுக்கிரன். சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. 7.5 சனியில் ஜென்மசனி காலகட்டம் என்றாலும் திருமண தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுகிறது. நல்ல
வரன் கிடைத்து வாழ்க்கை துணை சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக திருமண வாழ்க்கையில் இணையக்கூடியவர்களுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க போகிறது. காதல் கைகூடுகிறது. காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைந்ததோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. காதல் உறவு வலுப்படுவதோடு திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிக வலுவாக கிடைக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக அமையும் தருணமாக இந்த வேலை கிடைப்பதால் சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சூழல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருப்பதால் சினிமா, இசை, டிசைன், அழகு, தொழில் என அனைத்திலும் உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சமூகத்தில் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். கணவரின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். மாமியார் மாமனாருடன் இருந்த சண்டைகள் விலகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நிறைவாக கிடைப்பதால் பல பணிகளை பெண்மணிகள் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஈர்ப்பு கலந்த வசீகரத்துடன் கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உண்டு. மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவானும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் மீனராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வகையான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி வலுவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. ஆண்களுக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு ஒத்துழைப்பு சிறப்பாக அமைவதால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சாதகமாக அமையும். மறைமுகமான லாபம் பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. நினைப்பதை விட தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரித்து பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் தற்போது ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் ஜனனகால அடிப்படையில் உங்களது பிறந்த தேதி அடிப்படையில் இந்த தருணத்தில் சுக்கிரன் 6, 8, 12 ஆகிய இடங்களில் ஜனனகால அடிப்படையில் வலம் வரும்போது பாவகிரக பார்வை இருந்தால் அவருடைய பலம் குறையலாம். எனவே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் ஆராய்வது மிக முக்கியம். எனவே உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கு துல்லியமான பலன் என்ன என்பதை நாங்கள் பதில் சொல்கிறோம். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனின் பலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகள் கைகூடும். அன்றைய தினத்தில் வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தான தர்மமாக கொடுங்கள். அதனால் மிகப்பெரிய அளவிலான புண்ணியம் உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து விடுங்கள். அதே போன்று மற்றவர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.